வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே. பேக் டு பேக் 2 மலையாள மூவிஸோட ட்ரெய்லர் பார்க்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பசூக்கா, செகண்ட் தொடரும். பசூக்கா தம்ப்நெயில் பாருங்களேன், மம்முட்டி எவ்வளோ யங்கா இருக்கார் பாருங்களேன், போனிடெயில் வச்சுட்டு. அவர் லுக்கே வேறு லெவலாக இருக்குங்க. இப்படி இருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, பசூக்கா அஃபிஷியல் ட்ரெய்லர். மம்முட்டி, கௌதம் வாசுதேவ் மேனன், டீனோ டெனிஸ். மெகாஸ்டார் மம்முட்டி, கௌதம் வாசுதேவ் மேனன். ரைட்டர் அண்ட் டைரக்டர் டீனோ டெனிஸ். ஓகே, நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தொடருமோ நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம். யூஸ் சப்வூஃபர் ஆர் ஹெட்ஃபோன்ஸ். சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கள. அந்த இதை பாருங்களேன், லைட்டிங் பாருங்களேன், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். நல்லா இருக்கு. ஏய் பாடு, நீ எப்படா எங்க வந்த? நீ கதவை தோற, எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். தமிழில் பேசுகிறாரு. அவர் ஐகானிக் டயலாக் வந்துடுது. ACP Cochin City. He had a strong team and they all were well trained. He is Mr. Nobody. ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருப்பாங்களோ. Definitely somebody. Classy, sleek. പ്രശ്നക്കാരനാണോന്ന് ചോദിച്ചാ I don't think so. வேலம் பேசுகிறாரு. நேட்டிவ் தமிழ் அப்படின்ற மாதிரி Because காமிச்சிருவாங்க. that's too simple a word to describe him. ഇതൊരു കളിയാണ്. களினா கேமா? നന്മയും തിന്മയും തമ്മിലുള്ള ഈ കളിയുടെ അവസാന മോക്ഷമാണ്. ഗെയിം പ്ലാൻ. നന്നെ വേള മോക്ഷത്തിലേക്ക് നിങ്ങളെ നയിക്കാൻ കർമ്മത്തിന്റെ പടവുകൾ ഉണ്ടാവും. ഒപ്പം കാമത്തിന്റെ സ്വീകാരം മുഴക്കുന്ന ക്ഷുദ്രശക്തികൾ നിങ്ങളെ നിമ്മതിയിലേക്ക് പതിപ്പിക്കും. ഈ കുരയ്ക്കുന്ന പട്ടികളൊന്നും കടിക്കാറില്ല. കുരയ്ക്കുന്ന പട്ടിയപ്പോന്ന് ഞോണ്ടി നോക്ക്. പൊക്കിണി ചുറ്റും സർക്കിൾ തരും. PlayStation. നിന്റെ ആ ഡയർ ഡബിൾ ആന്റഗണിസ്റ്റ് ഇല്ലേ, അവനെ നമ്മൾ പൊക്കും. ഓക്കെ, சூப்பர் மேரியோ, நன்னு, ஐ மீன் வேலக்கு, ப்ரெடேட்டர் மாதிரிலாம் ஒரு ஒரு 5 மணி பசங்க பார்த்துலாம் டக்குனா. ஓகே, சினிமாட்டோகிராஃபி பாருங்களேன், அந்த காட் ரேஸ், அந்த ஆரஞ்சு கலர் லைட்லேருந்து காட் ரேஸ். டேய் பாடு, നീ நல்ல ஓப்பனிங். நீ கதவை தோற, எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். தோறா. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருப்பார் போல, கொச்சினுக்கு ஏசிபியா பெஞ்சமின் ஜோஷ்வா. കൊച്ചിൻ സിറ്റി. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு He had a வந்துருக்காங்க. strong team. அதான் ஸ்பெஷல் டீம் மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்துருப்பாங்கன்றாங்கல்ல. ஸோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ். He is Mr. Nobody, but definitely somebody. இந்த அமர் விக்ரம் படத்தில் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காதுல்ல, அந்த மாதிரியே. പ്രശ്നക്കാരനാണോന്ന് ചോദിച്ചാ I don't think so. ரூல்ஸ் மீறப்படும். Because that's too simple a word to describe him. ഇതൊരു കളിയാണ്. നന്മയും തിന്മയും തമ്മിലുള്ള ഈ കളിയുടെ അവസാന മോക്ഷമാണ് ഗെയിം പ്ലാൻ. മോക്ഷത്തിലേക്ക് നിങ്ങളെ നയിക്കാൻ കർമ്മത്തിന്റെ പടവുകൾ ഉണ്ടാവും. ഒപ്പം കാമത്തിന്റെ സ്വീകാരം മുഴക്കുന്ന ക്ഷുദ്രശക്തി. Lustful evil forces.
നിങ്ങളെ നിമ്മതിയിലേക്ക് പതിപ്പിക്കും. ഈ കുറയ്ക്കുന്ന പട്ടികളൊന്നും കടിക്കാറില്ല ഇപ്പൊ. കുരയ്ക്കുന്ന പട്ടിയപ്പോ ഞോണ്ടി വന്നു மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. പൊക്കിനെ ചുറ്റും സർക്കിൾ ഇട്ട് ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. அவர் பிரமயோகத்தில் இருக்கிறது தானே மம்முட்டியன் அந்த கேரக்டர் அவர் மாதிரி தான் இருந்துச்சு. பசூக்கா பசூக்கானா நேமா இல்லை என்னன்னு தெரியல, நோபடின்ட்டாங்க. இப்போ பசூக்கானா எதுவும் നിന്റെ ആ ഡെയർ ഡബിൾ ആന്റഗണിസ്റ്റ് ഇല്ലേ അവനെ നമ്മൾ പൊക്കും. ഓക്കെ டேர் டெவில் அவர் ஒரு லாயராக இருப்பார். டேர் டெவில் லாயர் அண்ட் அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் உலருதுப்பா அண்டர் கிரவுண்ட் ஒரு ஏஜென்ட் பேட்மேன் மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். அவர் ஃபுல்லாக தெரியாது டேர் டெவிலை பற்றி, ஃபஸ்ட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். ஒரு அண்டர் கிரவுண்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். அந்த அளவுக்கு தான் தெரியும். நிறையா அப்புறம் சூப்பர் சென்ஸ்லாம் இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆன்டகனிஸ்ட்டு இருப்பார் போல் இந்த படத்துலையும். அவரை பிடிக்கத்தான் இந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் மம்முட்டி உள்ள வர வச்சு அடையாளமே இல்லாத ஒருத்தரை வச்சு பிடிக்க போவான் போல். நிறையா அந்த இதெல்லாம் சூப்பர் மாரி காமிக்கிறாங்க, அப்புறம் அந்த வேலை காமிக்கிறாங்க, அப்புறம் அந்த ப்ரெடேட்டர் அதெல்லாம் காமிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு இது மாதிரியா, கார்னிவல் மாதிரியா, இந்த காமிக்கானெல்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி. அது மூவிக்கானா ஹாலிவுட்லாம் ஒரு இது நடத்துவாங்க, அது காமிக்கான்னு நடத்துவாங்க. வேறு என்ன மூவிஸ்லாம் என்ன நடத்துவாங்க, ஒன்றும் நடத்துவாங்க. டிஸ்னி D23 எல்லாம் என்னமோ நடத்துனாங்க. D23 24 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நடத்துவாங்க. அது மாதிரி ஏதோ கார்னிவல் மாதிரி இருக்குது ஒரு மூவி கேரக்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இது இருக்கும் போல் அந்த இடத்துக்குலாம் போகிறாங்க. நல்லா இருக்குது. இது ஒரு பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய காமிச்ச வரைக்குமே ஒரு கம்மியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. கண்ணு வச்சு சுடுறது மட்டும்தான் இருக்குது பெருசாக. ரொம்ப அந்த எம்புரானில் பார்த்துருப்போம்ல, அது பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக இருக்கும், செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு அந்த ஃபீல்டு இருக்குல்ல, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத அதிலே காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர்லேயே. இதில் பெருசாக காமிக்கலை, பட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரூட்டடாக எதுவும் ரொம்ப கிரவுண்டடாக வச்சுருப்பாங்கன்னு தோணுது இந்த இதை பொறுத்த வரையும். இப்போ என்ன நார்மலாக ஒரு கேஸ் நடக்க போது யாரோ ஒருத்தால் பிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரெயின்டு ஃபோர்ஸ், ட்ரெயின்டான ஒரு பீப்புள் இருக்கிற ஒரு டீம் வச்சு போகிறாங்க. ஒரு நார்மலாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாங்களா? மலையாள சினிமானாலே அதான் அந்த ரா அண்டு நார்மல் கிரவுண்டட், அதுக்கு தான் ஃபேமஸான ஒரு இண்டஸ்ட்ரி. அதுலேருந்து எம்புரான் வேற லெவலாக இருந்துச்சு. ரொம்ப பட்ஜெட்லாம் அதிகமாக போட்டு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது மலையாள சினிமாவா அப்படின்ற மாதிரி. ஸோ அதையே கொஞ்சம் கிரவுண்டடாக எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பெருசாக ஒரு ஐடியா இல்லை ட்ரெயிலர் பார்க்கும்போது எப்படின்னு. ஓகே நைஸ். நம்ம இப்போ அந்த ட்ரெயிலருக்குள்ளே போயிடலாமா? மோகன்லால் அவர் நடித்த துடரும் அந்த ட்ரெயிலர் போகலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக படிச்சிடலாம். துடரும் ட்ரெய்லர். மோகன்லால், சோபனா, தருண்மூர்த்தி, ரஞ்சித் ரெவி அந்த மாதிரியா? ஓகே நைஸ். தம்ப்நெயில்ல ஏஐ ஜெனரேட்டர் மாதிரி இருக்குல்ல தம்ப்நெயில்ல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஐ ஜெனரேட்டர் மாதிரி தான் இருக்குது அந்த தம்ப்நெயில் பார்க்க. சோபனா ஃபஸ்ட்டு டக்குன்னு இது அடையாளம் தெரில, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இவங்க தளபதியில் வந்திருப்பாங்கள்ல, மறக்க முடியுமா தளபதி, அவங்க அந்த படத்தில் நடித்தவங்க. அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் கூட படம் நடிச்சிருப்பாங்க. ஏதோ முந்தானே முடிச்சா இது புதுசு, இது நம்ம ஆளுங்க ஏதோ படம் இருக்கேன் அதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும் செம்ம பண்ணால். ஓகே இன்னுமே ஆக்ட் பண்ணுறாங்க. நைஸ். ரிட்டன் பை KR சுனில், தருண்மூர்த்தி, டைரக்டட் பை தருண்மூர்த்தி. ஆமாம் அந்த பசூகாவில் ரைட்டர் அண்ட் டைரக்டர் தானே போட்டுருந்துச்சு. ரைட்டர் அண்ட் டைரக்டர் டீனோ டெனிஸ். இது ரிட்டன் பை KR சுனில் அண்ட் தருண்மூர்த்தி, டைரக்டட் பை தருண்மூர்த்தி. ഓക്കെ ഇപ്പോൾ നമ്മൾ തുടരും ട്രെയിലറുള്ള പോയിടலாம். പണ്ട് എന്നെ കണക്ക് പഠിപ്പിച്ചൊരു സാറുണ്ടായിരുന്നു. നമ്മളൊരു ഫ്രീ പീരീഡ് നോക്കിയിരിക്കുമ്പോൾ അയാൾ എവിടുന്നെങ്കിലും കയറി വരും. അടിച്ചാലും ഗുണിച്ചാലും ഉത്തരം കിട്ടാത്തൊരു ചോദ്യവും. നടக்கிறதா ഉത്തരം കിട്ടൂല, പുറത്തു നിർത്തും, നാണവും കെടുത്തും.
അതിന് നീ ഏത് സ്കൂളിൽ പഠിച്ചേക്കുന്നത്? பாட்டை வச்சு சொல்கிறாரு. ஃபன்னாக இருக்குன்னு தோணுது. எடுத்தோடனே இந்த வைப் கொடுத்துட்டாங்க. சோபனா ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குமோ, காமெடி ஃபேமிலி ட்ராமா அப்படி இருக்குன்னு தோணுது. ക്യാരക്ടർ സവർ അയ്യപ്പ ആ താടി തൊട്ട കൈ ഞാൻ വെട്ടു. അണ്ണ ഇങ്ങനെ താടിയും വളർത്തി അയ്യോ പാവം കളിച്ചു നടാ. இந்த தாடி யாருக்கடா பிரச்சனை? എന്താണ് എത്ര എത്ര മഹാന്മാരുടെ ചന്തി പതിഞ്ഞ വണ്ടിയാണെന്നറിയാം. ചുമ്മാ ഇരുന്നങ്ങ് തള്ളു. നീ കാറിന് വേണ്ടിട്ട് ഫാൻ കറങ്ങുന്നതിൽ ഇവിടെ കിടന്ന് വട്ടം വട്ടം കറങ്ങും. എന്താ എന്താടോ എന്റെ വണ്ടിയുടെ കാര്യം തരൂല സാർ. എന്റെ കാർ കിട്ടൂല. இப்போதாங்க ஏதோ ஆரம்பிக்குது. കിളി പോവും. அந்த ആൾക്ക് കാറ് കയ്യിലെ കെട്ടിയാ കിളി പോവും. ഒരുത്തരமா வருமோ? മഴ നനയാലല്ലോ കുട്ടിച്ച. എല്ലാരും കൂടെ എന്നെ ഇങ്ങനെ മഴയത്ത് നിർത്തിയേക്കല്ലേ. மியூசிக் நல்லா இருக்கு. பெஞ்சா என்னங்க சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் நமக்கு ரொம்ப ஃபன்னாக ஒரு காமெடி எலமெண்ட்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க, நிறையா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சரி செம ஃபன்னான மூவி போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு 80% ஆஃப் த ட்ரெய்லர் வரைக்கும். அதுக்கப்புறம் டோனை அப்படியே ராக்கெட் மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அந்தளவு ஸ்பீடாக. நல்லா இருக்குது ட்ரெய்லர். என்ன சொல், திருஷ்யம் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் அந்த மாதிரியான ஒரு காமெடி பெருசாக இருக்காது. அது ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுலேருந்து அப்படியே படத்தோட டோனே ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ கொண்டு போயிடும், த்ரில்லருக்கு கொண்டு போயிடும். இது அப்படி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்லேருந்து. அவரோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு போயிட்டு இருந்தார், அப்படியே மாதிரி ஃபன் வைப்லேயே இருந்தார்ல. டக்குன்னு இப்படி போயிட்டார். ரொம்ப ஒரு டைலாக் வந்துச்சுல, எல்லோரும் மலையில் விட்டு போயிட்டாங்க, நனைய முடியலன்ற மாதிரி டைலாக்லாம் வந்துச்சுல. மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்றேன். வேற லெவலாக இருந்துச்சுங்க. நான் ட்ரெய்லரு തുടരും. പണ്ട് എന്നെ കണക്ക് പഠിപ്പിച്ചൊരു സാറുണ്ടായിരുന്നു. നമ്മളൊരു ഫ്രീ சார் പീരീഡ് சோகமான டைலாக் மாதிரி ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்ல போகிறாங்க முன்னாடி இந்த இருந்துச்சு. ഉത്തരം കിട്ടൂല, പുറത്തു നിർത്തും, നാണവും കെടുത്തും. അതിന് നീ ഏത് സ്കൂളിൽ Until he said this. மியூசிக்கும் பாருங்களேன், ஒரு காமெடியான ஃபீல் வர்றதுக்காகவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன் அவரோட கேரக்டர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்தா ஒரு ஃபன்னான ஒரு அசனான அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்பயே எங்கேயோ வேற ஷிஃப்ட் ஆகும் நினைச்சேன், பார்த்தா இனிமே காமெடியா தான் போயிட்டு இருக்கு. போலீஸ் காமிச்சாங்களே, அப்பயே ஏதோ ஷிஃப்ட் ஆகி போகணும்னு நினைச்சேன். குணாதான் மியூசிக் பாருங்க எப்படி இருக்கு. ആ താടി തൊട്ട കൈ ഞാൻ വെട്ടു. അണ്ണ ഇങ്ങനെ താടിയും വളർത്തി അയ്യോ പാവം കളിച്ചു നടാ. இந்த தாடி யாருக்கடா பிரச்சனை? എന്താണ് பாருங்களேன் എത്ര ഇതുമേ അതേ വൈബ് தான் கொண்டு ചന്തി வராங்க. പതിഞ്ഞ വണ്ടിയാണെന്നറിയാം. டைலாக் ചുമ്മാ ഇരുന്നങ്ങ് തള്ളു. നീ കാറിന് വേണ്ടിട്ട് ഫാൻ കറങ്ങുന്നതിൽ ഇവിടെ കിടന്ന് വട്ടം വട്ടം കറങ്ങും. கார் வச்சு தான் ஏதோ நடக்குது. ஆனா എന്റെ വണ്ടിയുടെ കാര്യം തരൂല സാർ. എന്റെ കാർ കിട്ടൂല. டக்குன்னு കിളി പോവും. அந்த ആൾക്ക് കാറ് കയ്യിലെ കെട്ടിയാ കിളി പോവും. മഴ നനയാലല്ലോ കുട്ടിച്ച. എല്ലാരും കൂടെ എന്നെ ഇങ്ങനെ മഴയത്ത് നിർത്തിയേക്കല്ലേ. எப்படி இருப்பாங்க ஷார்ட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தொடரும் என்ன மீனிங் தெரில. ஸோ அந்த கார் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தார். எத்தனை நேரத்தோட பொம்மை பட்ட கார் தெரியுமா அப்படின்ற ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சு. அந்த கார் ஏதோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு போல், எங்கேயும் எதுவும் பார்க்கிங்கில் எதுவும் விட்டு அந்த மாதிரி எதுவும் போயிருக்குமான்னு தெரில.
சும்மா நானாக ஒரு என்னோட ஒரு யோசனை என்னது இது யூகிக்கிறது அனுமானம், என்னோட ஒரு அனுமானம். அந்த மாதிரி நான் நினச்சி பார்க்குறேன். அந்த மாதிரி பார்க்கிங்கில் விட்டு மாட்டி போலீஸ்ட்டை மாட்டிக்கிச்சா இல்லை ஏதோ திருடு போய் அந்த மாதிரி போயிருக்குமான்னு தெரில. டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுத்து அந்த மாதிரி இவரோட இன்னொரு மறுபக்கம் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக இருந்த ஒருத்தரோட நம்ம எப்படி பார்த்தோமோ அதை அப்படியே ஷிஃப்ட் ஆகி இன்னும் அவரோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த டைலாக்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஷாட் மலையில் நனைஞ்சிட்டு அந்த ஷாட்டுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. வேறு லெவல். செம்ம த்ரில்லராக இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்குன்னு தோணுது. ஏன் அப்படி, எதனால இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி, காருக்கு என்ன ஆச்சு, இல்லை இவரே எதுவும் இதாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி, இவரே எதுவும் மறைச்சில் திருஷ்யத்தில் வர மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஒரு டைலாக் வரும்ல, அழகான தமிழில் தான் அந்த டைலாக் ஞாபகம் இருக்குது. அழகாக இருந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆக்சுவலாக நல்லா சொல்லுவார் கமல்ஹாசன். அழகான ஃபேமிலியில் வந்து ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்து கலைக்க பார்த்தார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி ஃபன்னாக இவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது காரை வச்சு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, நைஸ். பசூக்கா அண்ட் துடரும் 2 ட்ரெய்லருமே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த துடரும் அதோட ட்ரெய்லர் வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெய்லர். ஓகே, நைஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.